சொல்கிறோன்னா இப்போதைக்கு வந்து வாரத்தில் 3 நாள் மட்டும் தான் வேலையே வருது எனக்கு. மீதி 4 நாள் வந்து நான் சும்மா தான் உட்காந்து கிடக்குறேன். வீட்டில் ஒன்றும் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் வந்து நம்ம நிறுத்தியாச்சு. நம்மளால் அந்த டைமுக்கு போய் கொடுக்க முடியல. அதனால வீட்டில் வேறு ஒரு வேலைன்றதுனால நம்ம வந்து ஒரு வருஷமாக கரெக்டாக வந்து போன வருஷத்தில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்த ஒரு கடையுமே நான் பார்க்க முடியல. ஏன்னா அப்படியே விட்டாச்சு, எல்லா கடையும் விட்டாச்சு. சும்மா ஒரு 5, 6 கடையை வந்துட்டு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மீதி எல்லா கடையும் விட்டாச்சு. போய் நம்ம சரியான நேரத்தில் போய் நம்ம அவங்கள பார்க்க முடியல. அதனால வந்து இப்போ திரும்பி வந்து இந்த வருஷமும் வேஸ்ட்டாக ஆகக்கூடாதுன்றதுனால திரும்பி வந்து எல்லா கடையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கு வேண்டி இந்த 5 ரூபாய்க்கு பாக்கெட் உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லா கடையிலையும் போட ஆரம்பித்தோம். அதிலே ஒரு சில கடைக்காரங்க கூப்பிட்டு கேட்டு வாங்குறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யாரும் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எதை எடுத்துக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாங்கிக்குவாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பயமே இருக்காது. ஏன்னா எக்கச்சக்கமான சேல்ஸ் பண்ணேன். எக்கச்சக்கமான பொருள்கள் வந்து விற்று வெளியில் வந்துட்டேன். அதனால் எதுவுமே வந்து பயம் கிடையாது. இதுதான் விற்கும், இதுதான் விற்காது அப்படிலாம் வந்து பயப்படவே மாட்டேன். துணிஞ்சு இறங்குவேன். எல்லாத்தையுமே முதலீடு போடுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பருன்னு வச்சுங்க. அந்த பேப்பரை வந்து மடித்து அதுக்கு மேலே எதனா ஒரு கவர்ச்சியான ஒரு வச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுங்களாம். அதையும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. உள்ளே பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த மாரிலாம் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் யாரையும் நம்ம ஏமாத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து தொடங்கியிருக்கிறோம். நிறைய நண்பர்கள் பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள், நம்ம என்ன சொல்ல வரோன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. என்ன சொல்கிறது தெரியல, ஏதோ சொல்கிறேன். நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து தொடங்கியிருக்கிறோம். அந்த சேனல் வந்து முதல் எல்லாமேயும் நிறையா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 ரூபானா சம்பாதிக்கலாம் முதலே இல்லாமல். சில பிஸ்னஸில் வந்து முதல் போட்டே ஆகணும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. கம்மியாக போட்டால் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம், அதிகமாக லாபம். அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீண்ட நாள் கேப் ஆச்சு. இப்போ திரும்பி ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சேனலில் போட முடியாது. அதனால வந்து அதுக்குன்னு புதுசாக ஒரு சேனல் வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். அந்த சேனல் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை நிறைய பணம் அப்படின்ற ஒரு சேனலை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அந்த சேனலில் என்னென்னலாம் வீடியோ போடுறோன்னா, இப்போதைக்கு வந்து குழந்தைங்க வந்து விளையாடுற கிஃப்ட் பாக்ஸு, இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் பற்றி சில வீடியோலாம் போட்டுக்கிட்டு வரோம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏதோ 1, 2 பேர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து நிறைய இப்போ வந்து அதில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணால் எப்படிலாம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கடையிலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, கடினமான வேலையாக இருந்ததுன்னா ஒரு 1000 ரூபா சம்பளம் தருவாங்க. ஒரு 800 900 1000 தருவாங்க. கடினமான வேலையாக இருந்தால். ரொம்ப வேலை ஓரளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா 300 400 தான் சம்பளம் தருவாங்க ஜென்ஸுக்கு. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க.